அடடா, கோச்சஸ் இன்சைட் பிரமாதமான கேமை உருவாக்கி இருக்காரு. விளையாட சூப்பரா இருக்கு. ஆமா, சீக்கிரமா அந்த பறவையை தூரமா கூட்டிட்டு போங்க, இல்லனா கேம் ஓவர் ஆயிடும். கேம் ஓவர் ஆயிடுச்சு. கவலைப்படாத, நான் திரும்ப விளையாடுறேன். அப்புறம் இந்த தடவை கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். நான் ஜெயிச்சுட்டேன். இப்ப எனக்கு இந்த மிஷின் ஒரு கிஃப்ட் கூப்பன் தரப்போகுது. இது என்ன கூப்பன் வர மாட்டேங்குது? இந்த கேமை ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசா ஆப்பிள் கிடைக்கும் போல இருக்கு. ஆனா இந்த ஆப்பிள் எங்க போச்சு? என்னோட பரிசை நான் சும்மா அப்படிலாம் விட போறதில்லை. பாருங்க, இந்த ஆப்பிள் நீங்க வாங்க விரும்புறீங்களா? இல்ல, இந்த ஆப்பிள் என்னோடதான். நான் இதை கேம்ல ஜெயிச்சேன். அட, எப்படி ஜெயிச்சீங்க? எங்க இருந்து ஜெயிச்சீங்க? என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? இங்க என்ன நடக்குது? ஒரு ஆப்பிள் எல்லா ஆப்பிளையும் சாப்பிட்டுச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையே. மம்மி, இந்த ஆப்பிள் ஏன் வண்டியா? இது ஆப்பிள் பை. ஆப்பிள் பை எல்லாரும் ஓடுங்க. மருமகனே, இந்த ஆப்பிள் அது வழியில குறுக்க வர எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பெருசாகிட்டு இருக்கு. யாராவது காப்பாத்துங்களேன். அடிச்சா பாரு வாளு, எரும மாட்டு வாளு என்ற மேக்கப்பை நாசமாக்கிட்டீங்க. ஐயோ பந்தோகினி மேடம், நாங்க என்ன பண்றது? ஒரு ஆப்பிள் எங்க ஸ்கூட்டரோட ஒரு டயரை சாப்பிடுச்சு. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? நம்ம தான் ஆப்பிள சாப்பிடுவோம். ஆப்பிள் எப்படி நம்மள சாப்பிட முடியும்? இல்ல பந்தோகினி மேடம், இது ஒரு ஹங்கிரி ஆப்பிள். இதால எதையும் சாப்பிட முடியும். கொஞ்சம் கொஞ்சமாவது எல்லாத்தையும் சாப்பிட அதோட தோற்றமும் பெருசா மாறிடும். அப்புறம் நீங்க எதுக்காக அந்த ஆப்பிள் கேம்ல இருந்து வெளியே எடுத்தீங்க? கோஜி, நாங்க எங்க இருந்து வெளியே எடுத்தோம்? அந்த ஆப்பிள் தானாவே வெளியே வந்துடுச்சு. இப்ப அந்த ஆப்பிள் என்ன பண்ண கோஜி அங்கிள்? கேம்ல அந்த ஆப்பிள் அதோட வழியில வர எல்லா விஷயத்தையும் சாப்பிட்றோம். அநேகமா இங்கேயும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓ கோஜி, உன்னோட கண்டுபிடிப்பெல்லாம் அது இருக்கு அந்த ஆப்பிள். அது இருக்கு. என்ன விஷயம்? இதுக்கு முன்னாடி ஆப்பிள் யாரும் பார்த்தது இல்லையா என்ன? ஓய் மிமிக்ரி இரு. அது இருக்கு அந்த ஆப்பிள். அட கோஜி, உன்னோட ஆப்பிள நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கும்ல? இதை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. இந்த ஆப்பிள் கேம்ல இருந்து வெளியே வந்திருக்கு. இது கேம்ல எப்படி நடந்துக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துக்குது. கேம்ல இந்த ஆப்பிள் மணியோட சத்தத்தை கேட்டு அதோட டைரக்ஷனை திருப்பிக்கும். கோஜி அங்கிள், உங்ககிட்ட ஏதாவது ஜாய்ஸ்டிக் பெல் இருக்கா? மருமகனே, உன்னோட ஐடியா வேலை செஞ்சிருச்சு. மருமகனே, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப அந்த ஆப்பிள் நம்ம பக்கமா தான் வருது. அதுக்கு பேரு வேற வழியில திருப்பி விடு. இல்ல மாமா, இதெல்லாம் சரியான வழிக்கு கொண்டு போக போறேன். பகதூர் அங்கிள், ஜீப் பண்ணுங்க. ஜீப் ஒரு வெளியில இருக்கு.
இருக்கிற காலி மைதானத்துக்கு கொண்டு போங்க. சரி பத்திஜா. மருமகனே, என்ன மாதிரி மூளையை யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப நான் இந்த ஆப்பிள ரவுண்ட் ரவுண்டா சுத்த வைக்கிறேன். சுத்தி 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 ரவுண்ட் ரவுண்டா சுத்தி. சாச்சா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆப்பிள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தோம். இப்ப இந்த திரும்ப சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்க. அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. இந்த ஆப்பிள இப்பவே நான் ஆப்பிள் பை ஆக்கிடுறேன். இது சூப்பர். இதுதான் மேடமோட ஸ்டைல். மருமகனே, ஒரு விஷயம் இப்ப தெளிவாயிடுச்சு. நம்மளால இந்த ஆப்பிள எப்பவும் வெட்டி அழிக்க முடியாது. என்ன பண்றது? மாமா, வெட்ட முடியாதுதான். ஆனா இது எங்க இருந்து வந்ததோ அங்கே திருப்பி அனுப்பிட முடியும் இல்லையா? என்ன கோஜி அங்கிள்? கண்டிப்பா பத்திஜா. கோஜியோட கண்டுபிடிப்புக்கும் பத்திஜாவோட புத்திசாலித்தனத்துக்கும் ஈடு இணையே கிடையாது. பத்திஜா, நான் இந்த வீடியோ கேம்ல ஒரு செக்ஷன் பம்ப பொருத்தி வச்சிருக்கேன். நீ இப்ப இத ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி யூஸ் பண்ணி எல்லா ஹங்கிரி ஆப்பிள்ஸையும் இதுக்குள்ள இழுத்து வச்சுக்கலாம். காப்பாத்துங்க. வராதுங்க. என் மருமகனுடைய திறமையை பாத்தீங்களா? எப்படி? ஓ சாச்சா, என்ன காரியம் பண்ணிருக்க? நான் இந்த ஆப்பிள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு கடைசியா ஒரு வழியை கண்டுபிடிச்சு வச்சிருந்தா நீ வந்து அதையும் கெடுத்துட்டியே. மன்னிச்சிடுங்க, தப்பு நடந்துருச்சு. அந்த கேம்ல ஒரு பறவை தான் அந்த ஆப்பிள சாப்பிடும். அப்ப அந்த ஆப்பிளாலே வெளியில வர முடியும்னா அப்ப அந்த பேர்டாலே வெளியில வர முடியும்ல? ஐடியா மாமா, நீங்க அப்படி என்ன பண்ணப்போ இந்த ஆப்பிள் அந்த மிஷினுக்குள்ள இருந்து வெளியில வந்தது? அதுவா, நான் இந்த டோக்கன் மிஷினை வச்சு இப்படி பிடிச்சு இப்படி குத்துனேன். இது அதே பறவை தான், அந்த கேம்ல ஆப்பிள சாப்பிட்ட பறவை. நான் தப்பிச்சுட்டேன். மருமகனே, காப்பாத்து. தினவர் தண்ணி குடிச்சு ஆகணும். என்ன சொல்றீங்க மாமா? ஆமா மருமகனே.